அனைவருக்கும் வணக்கம். நமது உம்முடிவார் வம்ச பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ அழகர்சாமி, தேவிஸ்ரீ பங்காரம்மாள், தேவிஸ்ரீ அலாஜி அம்மாள், அருள்மிகு கருப்பசாமி திருக்கோயிலுக்கும் மற்றும் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கும் வருகின்ற மாசி 4ஆம் தேதி 15, 16 தேதிகளில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. நமது பங்காளிகள் அனைவரும் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு வருகை புரிந்து நமது குலதெய்வங்களின் நல்லருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த கும்பாபிஷேக விழாவின் துவக்க நிகழ்ச்சியாக மூர்த்தக்கால் கோல் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. நமது பங்காளிகள், நமது திருக்கோயில் நிர்வாக கமிட்டி தலைவர் மற்றும் செயலாளர் அவர்கள் வர முடியாத காரணத்தினால் நமது திருக்கோயில் பொருளாளர் மற்றும் திருக்கோயில் செயல் அரங்காவலர் அண்ணன் ராஜசேகரன், பொருளாளர் நைனா பள்ளிப்பட்ட ராஜேந்திரன் மற்றும் அரங்காவலர் சங்கர் மற்றும் நிர்வாகிகள், துணைத் தலைவர் அழகர்சாமி மற்றும் கண்ணன் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள திரளாக வருகை புரிந்துள்ள நமது ஆண் பெண் வாரிசுகள் அனைவரும் இன்று இந்த விழாவில் பங்கேற்று நமது திருக்கோயில் பூசாரி தலைமையில் நடைபெற்ற இந்த கால்கோல் விழா மிக இனிதாக ஆரம்பமாகியுள்ளது. நமது கும்பாபிஷேக விழாவுக்கு முதல் கால பூஜையாக புதன்கிழமை வருகிற 15 மாலை முதல் கால பூஜை மாலை 6 மணிக்கு துவங்க உள்ளது. அதற்கு முன்னதாக நமது பங்காளிகள், வெளியூர் பங்காளிகளுக்கு முனியாண்டி கோயில் அருகில் வரவேற்போம். அதைத் தொடர்ந்து அனைத்து வடக்கம்பட்டியில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு கருப்பசாமி கோயிலில் குண்டம் யாகசாலை அமைக்கப்பட்டு குண்டங்கள் 3 குண்டங்கள் அமைக்கப்பட்டு 5 வேத உறுப்பினர்களால் யாகசாலை பூஜை நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு வர்ணங்கள் தீட்டப்பட்டு திருப்பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக பங்காளிகள் உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பாலும் மிக அற்புதமாக இன்று திருப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. நம்ம இப்போ கோயிலில் எல்லாம் பார்க்குறீங்க, ஊரில் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தோம், அருமையாக ஜொலிக்குது. கேமரா அங்கே கூட மேலே காமிக்க தங்கமாக ஜொலிச்சுட்டு இருக்கிற சுந்தரராஜ பெருமாள். அதே மாதிரி இப்போ என்ன சற்று நேரத்தில் இன்றைக்கி சுந்தரராஜ பெருமாளுடைய திருவுருவப் படம் நம்ம சுந்தரராஜ பெருமாள் கோயில் சன்னதியில் ஸ்தாபிக்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த படம் வருது. அதனால் அனைவரும் வருகின்ற புதன்கிழமை மாலை நடக்கக்கூடிய யாகசாலைக்கும் காலை 5 மணிக்கு கால பூஜையும் அதனைத் தொடர்ந்து 9 to 9:45 மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு அன்னதானம் நடைபெற உள்ளது. இது போக வருகின்ற 13ஆம் தேதி 14ஆம் தேதி நமது பூசாரி அழகர்சாமி நைனா அம்மா, பூசாரி அம்மா, நாட்டாமை மற்றும் சாமியாடிகள் மற்றும் விருப்பமுள்ள பங்காளிகள் நமது கோயிலிலிருந்து நமது கருப்பசாமி வெங்கட்ராஜ் நமது கோயிலிலிருந்து கிளம்பி அழகர் கோயில் சென்று தீர்த்தமாடி சுந்தரராஜ பெருமாளை தரிசித்து அங்கிருந்து இந்த அடுத்த நிகழ்ச்சியில் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. 14 அனைவரும் கும்பாபிஷேக விழாவுக்கு வருகை புரிந்து நமது குலதெய்வங்களின் நல்லோர்களை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் என்ன கூட சொல்ல மாட்டேன். அப்ப நான் வரலன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா உட்காந்துருக்கீங்க. நீங்க கேமராமேன் இல்ல, அப்படிதான் கரெக்டா இருக்கீங்க. பங்காளி சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம கும்பாபிஷேக விழாவை முதல் நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக
பந்தக்கால் மூர்த்தக்கால் நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருந்த நமது பங்காளிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக இந்த ஒரு வாரத்திற்கு என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம பங்காளிகள் பெண் வாரிசு ஆண் வாரிசு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாரும் இன்னைக்கு இருந்து கும்பாபிஷேகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் விரதம் இருக்கணும். ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக இன்னையிலிருந்து 7 நாள் கணக்கு விரதம் இருக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வடக்கம்பட்டி கோயிலில் இருந்து 6 மணிக்கு ஒரு வேன் மூலமாக யார் யார் விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் கலந்துக்கணும். சாமியாடிகள் எல்லாரும் 6 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டு அலர் கோயில் சென்று தீர்த்தமாடி தீர்த்தம் எடுத்து சுந்தரராஜ பெருமாளை தரிசித்து தீர்த்தத்தை எடுத்து நம்ம கோயிலுக்கு வந்து சேர்க்கணும். அடுத்து 15ஆம் தேதி சாயங்காலம் புதன்கிழமை 4:30 மணிக்கு நம்ம நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. வெளியூர்லேருந்து வந்த நம்ம பங்காளிகள் சொந்தங்கள் எல்லாத்தையும் வரவேற்ற நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து முதல் கால பூஜை 6 மணிக்கு ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு 16ஆம் தேதி 5:30 மணிக்கு காலையில் யாகசாலை பூஜை ஆரம்பிக்கும். ஸோ 5:30 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி எல்லோரும் வந்துடுங்க. அதே நாள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை 9 மணிலேருந்து 9:45 9:45 வரைக்கும் நல்ல நேரத்தில் நம்ம கும்பாபிஷேகம் நடக்குது. அழகர்சாமி கோயில், பங்காரம்மா கோயில், கருப்பசாமி கோயில், சுந்தரராஜ பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையுமே நம்ம கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்குது. யாகசாலை வந்து நம்ம சுந்தரராஜ பெருமாள் கருப்பசாமி கோயில் வளாகத்தில் 3 யாகசாலை அமைத்து 5 பட்டர்கள் வந்து நமக்கு செய்து இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு 10:30 மணி வாக்கில் அன்னதானம் ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை 11:30 மணி வாக்கில் அது அன்னதானத்துக்கு அப்புறம் நம்ம பங்காளி எல்லாத்துக்கும் பிரசாதப்பை வழங்குறதா இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடக்கணும். ஏன்னா 12 வருஷத்துக்கு கூட நடக்க வேண்டியது கரெக்டாக 12ஆவது வருஷம் நடக்குது. 12 வருஷம் முடிகிற டயத்தில் அடுத்த இன்னொரு 12 வருஷம் கழிச்சு தான் நம்ம கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் நிகழ்வுகள் இருக்குமா என்னன்னு நம்ம பேசணும். இந்த தருணத்தில் நம்ம பங்காளிகள் ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஒரு சின்ன விஷயம் கடமைப்பட்டிருக்கேன். சிறப்பாக நடக்கிறதுக்கு நிதி உதவி தேவை. கண்டிப்பாக நிதி இல்லாமல் எதுவும் பெருசாக அளவில் செய்ய முடியாது. ஸோ உங்களால் முயன்ற நன்கொடை மற்றும் தலைக்கட்டு வரி ரெண்டும் உங்களால் முயன்ற தலைக்கட்டு வரி ஆண் வாரிசுக்கு 3000 ரூபா போட்டிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 30 பேருக்கு தான் இது வரைக்கும் வரி கட்டியிருக்காங்க. வந்த பணம் இது வரைக்கும் செலவுக்கே சரியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், சமையலுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கே பணம் இதாக தான் இருக்குது. அதனால் கூடிய விரைவில் இன்னும் 2-3 நாளைக்குள்ளே நமக்கு எல்லா பணமும் வந்துச்சுன்னா எல்லா பங்காளிகளும் ஆண் வாரிசு 3000 ரூபா ப்ளஸ் நன்கொடை எவ்வளோ தர முடியுமோ தரலாம். பெண் வாரிசுக்கு தலைக்கட்டு வரி இல்லை, நன்கொடை எவ்வளோனாலும் அவங்க மனம் போல தரலாம். இது எல்லாத்தையும் ஒரு திங்கக்கிழமைக்குள்ளே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு பேங்க் மூலமாக கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கான எல்லா விவரங்களும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். முடியாத பட்சத்தில் தாராளமாக நம்ம நிர்வாகிகள் கையில் ரொக்கமாகவும் கொடுக்கலாம், நேரில் வரும்போதும் கொடுக்கலாம். ஆனால் நேரில் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடியே செலவு நிறையா பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பேங்க் மூலமாக கொடுக்கறதும் இல்லை நேரடியாக நிர்வாகி கையில் கொடுக்கறதும் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் கொடுத்து QR கோடு பேங்க் மூலமாக பண்ணுறதுக்கு ஜிபே மூலமாக பண்ணலாம், பேடிஎம் எது மூலமாக வேணால் நம்ம பண்ணலாம். ஆமாம், பணம் கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பணம் தான் வேணும், மனம் இருக்குது, பணம் இருக்குது. ஆமாம், இதே மாதிரி நம்ம பங்காளிகள் சொந்தங்கள் எல்லாரும் 15ஆம் தேதி காலையிலே வந்துடுவாங்கங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ 15ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்ம யாகசாலை ஆரம்பித்து ஒரு 7 மணி வாக்கில் பிரசாதம் எல்லாருக்கும் வழங்கப்படுது. பிரசாதமாக நம்ம சக்கரை பொங்கல், புளியோதரை இது ரெண்டும் நம்ம அன்னைக்கு சாயங்காலம் 15ஆம் தேதி சாயங்காலம் புதன்கிழமை 7 மணிக்கு மேலே கொடுக்குறதா இருக்கும். அதே மாதிரி 16ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு நம்ம யாகசாலை ஆரம்பிக்குது. 9 மணிக்கு கும்பாபிஷேகம்.
ஸோ ரெண்டுக்கும் இடப்பட்ட நேரத்தில் ஒரு 7:30 மணி 8 மணி வாக்கில் கேசரியும் வெண்பொங்கலும் பரிமாற இருக்கிறோம். பிரசாதமாக, எல்லாமே பிரசாதமாக தான். அதை கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 9:45 10 மணி 10:30க்கு மேலே பந்தி போட்டு முழு சாப்பாடு அன்னதானம் கருப்பசாமி கோயிலில் அன்னதானமாக நம்ம வழங்க இருக்கிறோம். ஸோ எல்லாருமே புதன்கிழமையே இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க. முடிஞ்ச அளவு செவ்வாய்க்கிழமை அலர்வில் போகிறதுக்கு யார் யார் வர முடியுமோ எல்லாரும் முன்கூட்டியே தெரிவித்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேன் அரேஞ்ச் பண்ணிடுவோம். வேனில் இங்கேருந்து எடுத்து கூட்டிகிட்டு போயிடும். நன்றி, வணக்கம். பக்கத்தில் வரணுமா? பங்காளிகளை ஒற்றுமையாக இருந்து அழகர் போய் தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து தீர்த்தமாடி சாமியாடிகளாம் வந்து ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக சாமி பண்ணு சந்தோஷம். சொல்லுங்க, தெரிஞ்சது கூட சொல்லுங்க. அதான் கேட்குறேன், பாண்டி போயிட்டானு. நான் 9 வயசுலேருந்து பங்காரம்மா அழகாச்சமாக பெட்டி சுமந்துருக்கேன். அப்போ வந்து இவ்வளோ பெரிய பெட்டி கிடையாது, சின்ன பெட்டி தான், தகர பெட்டி தான் என்னால் முடிஞ்சது. அப்போ சின்ன பையன். அதுக்கப்புறம் பெரிய பெட்டி செஞ்சாங்க, கூட கூட தூக்கி சுமந்தேன். அழகர் கூட போய் தீர்த்தம் மாட்டு வந்தேன். இது வரைக்கும் 7வது தலைமுறை பெட்டி சுமந்திருக்கேன் அந்த அம்மாவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு மேலும் மேலும் அடுத்த ஆண்டு கிழமைக்கு நான் இருக்கணும், சந்தோஷமாக எல்லோரும் பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து உம்புடிவாருக்குள்ள பெண் வாரிசு. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்குது, முகூர்த்த கால் நடுற நிகழ்வு நடந்திருக்குது. அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. கும்பாபிஷேகம் அன்று எல்லாரும் பிறந்த பிள்ளைங்க பங்காளிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் கோயில்களுக்கு அவங்களால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அவங்க கொடுத்தா அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதை எல்லாரும் கொடுக்கணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறோம். நம்ம கோயில் நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடந்து நம்ம பிள்ளைங்கள் வாரிசுகள்லாம் எல்லாரும் அனைவரும் நல்ல சுகத்தோடையும் நல்லா இருக்கணும். வாய்ஸு நோய் நொடியின்றி நல்லபடியாக இருக்கணும். இதை எடுத்து செய்கிறவங்களும் கடைசி வரைக்கும் நல்லா செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. அதுதான் எங்களுடைய ஆசை, பிறந்த பிள்ளைங்களுடைய ஆசை. இது இன்னைக்கு நடக்கிற மாதிரியே எத்தனை ஆண்டு காலமும் நடக்கணுன்றதான் எங்களுடைய ஆசை. உலகம் கூட நம்ம பங்காளி பார்ப்பாங்க, பங்காளி மட்டும் இல்லை எல்லாரும் பார்க்கலாம். பங்காளியுடைய பூசாரி பொண்டாட்டி நான் பேசுகிறேன். நான் கல்யாணம் வந்த பிறகு 4 தடவை இதோட சேலை புடவை கட்டி பங்காரம்மா அழகம்மா புடவை கட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தது இன்சூரன்ஸ் அழகசாமி நாயுடு சீனிவாசன் அவர் 2 பேர் தான் எங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தாரு. அவங்க எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது, எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இது வரைக்கும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணி 4 தடவை புடவை கட்டுறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு. யாருக்குமே கொடுத்து அந்த பாக்கியம் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு, மனசார கொடுத்துருக்கேன். பங்காரம்மா அழகம்மா எனக்கு கொடுத்துருக்கு. அது மாதிரி என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக கொடுத்துருக்கு. என் பங்காளி எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாம் எடுத்து செய்கிறவங்க எல்லா அலங்காரம் வந்து என் பிள்ளை எல்லாருமே என் பிள்ளை தான். அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எந்த குறையும் இல்லை. சாமி செய்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாகவும் நிறைய மனசு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. நல்லபடியாக இந்த வட்டம் 2வது கும்பாபிஷேகம் பண்ணுறது எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்காத பாக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது யாருக்கும் உண்மையிலே நான் மனசார சந்தோஷமாக சொல்கிறேன். யாருக்குமே 2 வட்டம் கும்பாபிஷேகம் பாக்கியம் கிடைக்காது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த அழகு சாமி எங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்காருன்னு சொல்லி நான் மனசார வேண்டுறேன். பங்காரம்மா அழகம்மா என்னையும் மாதிரி என் குடும்பத்தை மாதிரி என் குடும்பத்தில் என் பிள்ளை எல்லாம் பங்காளி பிள்ளை எல்லாருமே என் பிள்ளை தான். மருமகள்லாம் என் மருமகள் தான். எல்லாருக்குமே நல்ல கையால் சுகத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பத்தை அவங்க பிள்ளைகளை வாரிசு நல்லபடியாக வைக்கணும்னு சொல்லி நான் பங்காரம்மா அழகம்மா வேண்டிக்கிறேன். எல்லாரும் பேசலாம். ஊர்ல மிஸ்ஸஸ் சாந்தகுமார் பேசணும், ராஜகுமார் மிஸ்ஸஸ் பேசணும், ராணி பேசணும், சாந்தகுமார் பேசணும், பின்னாடி தான் இருப்போம். பின்னாடி உங்க கூட எல்லாம் பேசுவோம்.
அருள்மிகு பங்காரம்மாள் அழகாஜி அம்மாள் அழகர்சாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்துள்ளோம். பங்காளிகள் அனைவரும் பணம் நம்ம கோயிலில் இல்லை, அதனால் நன்கொடைகள் அதிகமாக கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் வசூல் செல்லும் இடத்தில் சரியாக பதில் இல்லை, அது தவறான முடிவு. வசூலுக்கு செல்பவர்களை கொஞ்சம் நல்ல முறையில் அனுசரிக்கவும். அதனால் நமது உம்முடிவார் பங்காளிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் நிகழ்ச்சியாக முகூர்த்தக்கால் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 15ஆம் தேதி 14ஆம் தேதி அழகர் ஆற்றுக்கு சென்று தீர்த்தமாடி வருதல். 15ஆம் தேதி யாக பூஜை இரவிலிருந்து நடைபெறுகிறது. நமது பங்காளிகள் அனைவருக்கும் மாலை 15ஆம் தேதி இரவு சரியாக 8 மணி அளவில் பிரசாதங்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து காலை 16ஆம் தேதி காலை வெண்பொங்கல் மற்றும் கேசரி வழங்கப்படும். 5:30 மணிக்கு யாகசாலை நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 10:30 மணி அளவில் அனைவருக்கும் அன்னதானம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. நமது பங்காளிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்கள் சென்ற இடமெல்லாம் வசூல் மிக சிறப்பாக வழங்கிய நமது பங்காளிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சில பங்காளிகள் நமக்கு நன்கொடை மற்றும் வரி வசூல் தர வேண்டிய உள்ளதால் தயவு கூர்ந்து நேரங்கள் கம்மியாக இருக்கும் காரணத்தால் தாங்கள் வரி பணங்கள் மற்றும் நன்கொடைகளை நமது நிர்வாக கமிட்டிகளிடமும் அல்லது பேங்க் மூலமாகவும் சமர்ப்பிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது பங்காளிகள் விடுபட்ட பங்காளிகள் அனைவருக்கும் இன்றோ அல்லது நாளையோ மதுரை சுற்றி வரவுள்ளோம். அனைவருக்கும் அழைப்புதல் வந்திருக்கும் என்று நம்புகிறோம். வராத ஒரு சில தவறுதலாக வராமல் இருக்கிறவர்கள் தயவு கொண்டு இதுவே அழைப்புதலாக ஏற்று நமது கோயிலுக்கு வந்து அனைவரும் நமது அழகர்சாமி அழகாட்சி அம்மாள் பங்காரம்மாளோட கருப்புசாமி மற்றும் சுந்தராட்சி பெருமாள் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது குறை இருப்பின் அது நிறைவேற்றப்படும். வெகு விமர்சையாக இங்கு கோயில்கள் வர்ணங்கள் பூசப்பட்டுள்ளது. பல மாற்றங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. நமது பங்காளிகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதற்கும் நமது பங்காளிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நன்றி. இப்படிக்கு எங்கள் கும்படிவார் நிர்வாக கும்படி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லாரும் நான் பேரை சொல்ல எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு இந்த வேலை இவர் பார்த்தாருன்னு காட்டணும். ஆமா கட்டாயச்சா லைவ்ல முடிஞ்சு அது அதே முக்கியமான விஷயம். பல விஷயம் இல்ல வரும், இப்ப வராது. இந்த போட்டு விட்டு கழிச்சு வரும். போயிருச்சாங்க லைவ்ல போயிடுச்சு. ரைட். பெண் வாரிசு வரி நன்கொடை, ஆண் வாரிசு வரி நன்கொடையா? சமயபுரம் வெங்கடாச்சலம் பரிமளா வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலபதி. சரி, நமது ஆண் வாரிசு சமயபுரம் திரு வெங்கடாச்சலபதி பரிமளா அவர்கள் சார்பில் அவருடைய அக்கா இன்று இந்த பரிமளாவுடைய தங்கச்சி பேர் வெங்கடேஸ்வரி அவர்கள் இன்று நமது வெங்கடாச்சலத்தினுடைய தலைக்கட்டு வரியை இன்று நமது கோயில் பொருளாளர் நைனா பள்ளிப்பட்டு ராஜேந்திரன் அவர்களிடம் பூசாரி அவர்களிடம் வழங்குகிறார்கள். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. அதே போல் அடுத்து நமது மறக்க முடியாத நம்ம திருக்கோயிலுக்கு சேவை செய்த 40 ஆண்டு காலமாக இந்த திருக்கோயிலுக்கு சேவை செய்த நைனா நுண்ணபு நைனா அவர்களுடைய மனைவி திருமதி லட்சுமி அம்மாள் அவருடைய தலைக்கட்டு வரியை கோயில் நிர்வாகிகளிடம் பொருளாளரிடமும் பூசாரியிடம் அளிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நமது பெண் வாரிசு
திருமதி சாந்தி வாசுதேவன், அருண்ராஜ் பூர்ணிமா சார்பில் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடையாக 1501 அளித்துள்ளார். கோயில் நிர்வாகிகளும் அளித்துள்ளார். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை டிவிஎஸ் திருமதி ராஜேஸ்வரி சீனிவாசன் அவர்கள் சார்பில் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடையாக 1000 ரூபாய் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது பெண் வாரிசு திருமதி வசந்தா சுகுமார் அவர்கள் நமது கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடையாக 200 ரூபாய் அளித்துள்ளார். சிவராத்திரிக்கு நன்கொடை அளித்துள்ளார். அவர்